கம்போடியாவில் அங்கோர் வாட் கோயில் மட்டும் இல்லைங்க, போயன் கோயிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. கம்போடியா நாட்டில் இன்னும் முக்கியமான ஒன்றை பார்த்தாங்க. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து அந்த கோயிலில் வந்து ஓவியமாக வெட்டி வச்சுருந்ததை பார்த்து மிக பிரமிப்பாக இருந்ததுங்க. அதாவது சுமார் 13ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத அந்த வந்து கல்வெட்டு ஓவியம் வந்து அந்த கோயிலில் பார்த்துருக்கோம். அப்போனா கம்போடியாவுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்ததுங்கிறதுக்கு இந்த ஓவியமே ஒரு சாட்சிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சதுங்க. ரெண்டு ஆவடை தூக்கி ஒன்றாத்து வச்சுட்டாங்க. புரியுதா? இங்கே பாருங்க, ஆவடை முட்டை. கல்வெட்டையும் செதுக்கி அப்படியே கொத்தி எடுத்துட்டாங்க. வரலாறு என்னங்கிறதே மறைச்சிட்டாங்க. என்ன வரலாறுங்கிறதே தெரியாது. எது வந்து யார் கட்டினாங்கிறது முக்கியம் இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு வரலாற்று 1000 ஆண்டுகள் கட்டின கோயிலை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து இந்த கோயிலை பார்க்கணுங்க. அதாங்க முக்கியம். உலக தமிழ் சொந்தங்களே, இளவரசன் விளாக் சேனலுக்கு தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கும் தமிழ் சொந்தங்கள் வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கோர் வாட் கோயிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அங்கோர் தோம்ங்கிற பகுதியில் இருக்கிற போயோன்கிற ஒரு கோயில் தாங்க. ஆமாங்க, இந்த போயோன்கிற ஒரு கோயில் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளுக்கு கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் தற்பொழுது வந்து அது புத்த மதத்துக்கு மாறி புத்த மத கோயிலாக தாங்க இந்த கோயிலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து வழிபாட்டுக்கு உகந்ததில்லை. ஒரு பழமையான சுமார் 12ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அங்கோர் வாட் கோயிலை பொறுத்தவரையில் வந்து 2ஆம் சூரியவர்மன் கட்டினாப்புல, அதாவது 12ஆம் நூற்றாண்டில் 1113 1150 ஆண்டுக்குள்ளே வந்து கட்டப்பட்ட காலம் அது. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் அதற்கு பிறகு வந்து ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு வந்து 7ஆம் ஜெயவர்மன்கிற ஒரு கெமர் மன்னனுடைய ஆட்சி காலத்தில் தாங்க இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயிலை பொறுத்தவரை பல்வேறு